இடுப்பு போச்சுடா. ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வண்டி மாதிரி இருக்குடி. பாடி போய் பார்க்கலாம். ஏய் இருடி, இறங்க சண்டைக்கு வந்துருவானுங்க. ஏய் யாரு பாருங்கடா. யாரா இருந்தாடா பிடிச்சு அடிங்கடா. ஏய் கார் போகுதுடா. வரட்டு வரட்டு. போகுதுடா. புடி விடாத புடி. நிறுத்துடா. ஓடே முன்னாடி பாடி சொல்றேன். பாடி புடி. இறங்குடி. இருடா நம்ம சித்ரா மாதிரி தெரியல. ஆமாடா நம்ம சித்ராவே தான். டேய் யாரா இருந்தா என்னடா? வண்டி எதிரில வருது கணக்கு தெரியல. இப்படி ஹார்ன் அடிச்சு வண்டியை கவுத்துட்டீங்க. சாரி சுப்ரமணி, நான் வண்டி ஓட்டி இருந்தா இப்படிலாம் ஆயிருக்காது. ஆஷாக்கு வண்டி ஓட்ட தெரியாதுல்ல. நான் எவ்வளவு சொன்ன ஹார்ன் அடிக்க வேணான்னு, அவ கேக்கல. டேய் கார் ஓட்ட தெரியாதுல, அப்புறம் எதுக்கு ஹார்ன் அடிச்ச? ஹார்ன் அடிச்சா மாடு மேலன்னு எனக்கு தெரியுமா? டேய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டணும். டேய் சி யாரோ எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசுறியடா. இவங்க எல்லாம் யாருடா? டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம கூட காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க. அது எனக்கு தெரியாதா? இப்படி வயலுக்கு போற இருவெல்லாம் கூட்டி போய் நம்ம அப்பனுக்கு யாரா பதில் சொல்றது? அது என்ன தங்கமா பண்ணி சாணி தானே, அப்புறமா வாரி கொட்டிக்கலாம். விடுறா. டேய் இவன் எப்பயுமே அப்படித்தான்டா, வாயை மூடுறா. டேய் போடா. சித்ரா அந்த காலேஜ்ல படிக்கிற காலத்துல இருந்து டென்ஷன் பண்ணி உனக்கு தெரியாதா? இத போய் பரிசா எடுத்துக்கிறாத. அதுக்கிட்ட உன் கூட சமைச்சு போறதுக்காக கணக்குல பொண்ணு மீனா வந்திருந்தால, அவ இப்ப கூட வந்திருக்காளா? யார் அந்த அருளுசா? டேய் லூசுக்கு முகரை பத்து விடு. டேய் அவன் லவ் பண்ற பொண்ண ஒரு மரியாதையா சொல்லான்டா. ஒரு மென்டல் கேஸ்னு அவளை பத்தி எல்லாம் தப்பா பேசினா கொலை ஆயிடும்டா. டேக் இட் ஈஸியா. அவன் மெண்டலா இருந்தா என்ன பண்ண வேலைய பாறா. ஈஸியா சொல்லு சித்ரா வந்திருக்காளா? வந்திருக்கா. ஏய் வந்திருக்காளா? எங்க? ஏய் வெளிய வாடி. வெளிய வா. அதுக்குள்ள ஏன் எழுப்புன? சித்ரா வீடு வந்துருச்சா? டார்லிங் மீனு வெள்ளச்சாமி. நலந்தானா பா 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 நலந்தானா பா 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 உடலும் உள்ளமும் நலந்தானா. நிறுத்துங்கடா. விட்டாங்க இசை விழாவே நடத்துவீங்க போல இருக்கு. நீ ஏன் சொல்ல மாட்டா? நானும் வெள்ளச்சாமி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணா படிச்சிருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு இது இருக்காதா? என்ன இது இருக்காதா? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச உங்களுக்கே ஒரு இது இருக்குதுன்னா, டிகிரி வரைக்கும் படிச்ச எங்களுக்கு எதெல்லாம் இருக்கும்? காதலை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும்? எங்களுடைய காதல் தெய்வீகமானதுடா. என்ன குறுக்க பேசுற கண்ணா பத்தி. ஏன் மீனு உனக்கு எக்கச்சக்கமா நான் லெட்டர் போடுறேனே, அதெல்லாம் உன் கை கிடைச்சுச்சா? நீ நேத்து போட்ட லெட்டர் கூட தா இங்கே நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கியா? சீக்கிரம் வர வேண்டும் நீ என்று நாளும் என் நெஞ்சில் நினைவு உண்டு. இப்படியே இங்க விட்டா குடுத்தற நடத்துவீங்க. அந்த பக்கம் போங்க. போ போ. வா மீனு இங்க பாரு. என்ன சித்ரா எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்க. நிச்சயம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஆஷா நீ எப்படி? ஏதோ எழுதிருக்கேன். ரிசல்ட் வந்தாதான் தெரியும். டேய் அவங்க படிச்சா என்ன படிக்காம இருந்தா என்ன? ஏன்? சித்ரா பண்ணையார் வீட்டு பொண்ணு, ஆஷா சிங்கப்பூருக்கார பொண்ணு. அவங்க வாழ்க்கை பூராவும் உட்கார்ந்தே சாப்பிடலாம். ஆனா நம்ம லைஃப் வெரி வெரி டிஃபிகல்ட்டி இல்லடா சுப்பு? ஆமா நீங்க எல்லாம் வேலைக்கு எழுதி போட்டிருந்தீங்களே, ஏதாவது இன்டர்வியூ வந்ததா? வந்துச்சு சுப்பு கூச்சப்படாம அவுத்து விடுறா. எத்தனை இடத்துல இன்டர்வியூ வந்துச்சு? இடத்துல இருந்து வேலைக்கு சேர்றதுக்கு ஆர்டர் வந்துச்சு. வந்துச்சு. சித்ரா இது உங்களுக்கு வேலை கிடைச்சு இது ஏன் பண்ணி சாணத்தை வாரிட்டு தெரியுதுங்க? உன்னை யாரும் கேட்டாங்களா? பேசாம வாய முடியுது ஆயாவா பாரு போ. வா சித்ரா. அதான் வந்தாச்சு. அப்புறம் வா சித்ரா. சித்ரா இதுக்கு பாத்தீங்களா நம்பாத. எங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல இருந்து நிறைய என்ட்ரி வந்துச்சு. எனக்கு இந்தியன் பேங்க்ல இருந்து வேலை வந்துச்சு. எனக்கு ரயில்வேல இருந்து வேலை வந்துச்சு. சொல்ல வர்றான் அவன. இவனுக்கு முனிசிபாலிட்டில இருந்து வேலை வந்துச்சு. கௌரவமா சொல்றா. டெலிபோன்ஸ்ல இருந்து வந்துச்சு. உனக்கு எங்க இருந்து வந்துடா? இவனுக்கு ஏர்போர்ட்ல இருந்து வேலை வந்துச்சு. நாங்க அத்தனை வேலை வேணாம்னு உதறி தள்ளிட்டான். அப்படியா? ஏங்க இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டம். கிடைச்சத போய் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. அதுங்களே ரீல் விடுதுங்க, அத போய் நம்பிட்டு இருக்கீங்க. யார் ரீல் விடுறது? நீங்கதான். எங்களுக்கு வேலைக்கு இன்டர்வியூ வந்ததா இல்லையாங்கிறது உனக்கு தெரியுமா? அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க. அவங்கள போய் கலறிய. சித்ரா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குன எங்க அம்மா அப்பா விட்டுட்டு கேவலம் ஒரு மாச சம்பளத்துக்காக நாங்க இந்த ஊரை விட்டு போக விரும்பல. அதனால வந்த வேலையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இங்க இருக்கிற விவசாயத்தை கையில எடுத்துட்டோம். கூடிய சீக்கிரம் இந்த ஊர்ல ஒரு பெரிய பசுமை புரட்சியை உருவாக்க முடிவு பண்ணிட்டான். பசுமை புரட்சி பண்ற மூஞ்ச பாரு. உறுப்பெல்லாம் சோம்பேறி நாய்ங்க. 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லாத கூதாரிங்க. ஏண்டா நாங்க வேகாத வெயில்ல ஏற ஓட்டி விட்டு எருவு வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா இது கூட குறுப்பெல்லாம் வண்டி கவுத்து விட்டுட்டு இங்க வந்து பொட்டச்சிக்கிட்ட கதால இருக்கீங்களா? இத பாருங்கப்பா, எதுவும் வந்தாலும் வீட்டுல வச்சு பேசுங்க. இப்படி நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தாங்க.
இப்படி ரோட்ல வச்சு பேசுறாதாண்டா உங்க லட்சணம் என்ன 4 பேருக்கு புரியும். இப்படி 300 ரூபாய் ஒருத்த வண்டியோட கவுத்துட்டீங்களே, இதுக்கு யாரா பதில் சொல்றது? ஏய் கத்துற ஏன் கத்துற டேய், வண்டியை ஏய், கவுத்த ஏய், கத்த மாட்டாங்களாடா? ஏய், டேய், இத பார், ஏதாவது பேசுனேன் உன்னை பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்டா. தூக்கி போட்டு நீ மிச்சிருவ ஆமாடா. அம்மா ஒத்துக்கிட்டு என்ன நீங்க அங்கிள், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க தான் வண்டியில வரும்போது ஹார்ன் அடிச்சோம், மாடு மிரண்டு வண்டி கவுந்துருச்சு. அண்ணே நீ சுமாருமா, இந்த பசங்களை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க சீக்கிரம் போனா ஏற புட்டு வெயில்ல உழ சொல்லுவாங்களோன்னு தான் இப்படி வண்டியை கவுத்து விட்டு சாக்கு சொல்றானுங்க. இப்படி தினம் ஏமாத்துறதே இவங்களுக்கு தொழிலா போச்சு. திருட்டு நாய்ங்க. இத மாதிரி சவடால் பேசிட்டு இருந்தீங்க, இனிமே நாங்க ஒரு வேலை செய்ய மாட்டோம் சொல்லிட்டேன். அப்புறம் வயல் பக்கமே வர மாட்டோம், ஞாபகம் வச்சுக்க. எப்படி வயல் பக்கமே வர மாட்டீங்களா? ஆமாய்யா, பட்டை வாங்கிட்டு வயல்ல இறங்கி வேலை செய்யணும் எங்களுக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல. ஓஹோ, அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா. நாங்களும் ஒரு முடிவுக்கு என்ன வந்துட்டோம். என்ன ஏதோ படிச்ச பசங்களாச்சே, ஆ. கசைக்கு புளிய கூடாதுன்னு பட்டும் படாமல் வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆ. இனி உங்களுக்கு பரிதாபமே பார்க்க மாட்டாங்க. டேய், இத பாருங்கடா, இனிமே நாங்க ஏறு பிடிச்சு உழுதோம்னா நீங்களும் ஏறு பிடிச்சு உழணும். ஆ. நாங்க மண்வெட்டி எடுத்து கொத்தணும்னா நீங்களும் மண்வெட்டி எடுத்து கொத்தணும். அப்படி வேலை வெட்டி இல்லாத இடத்துல எங்கயாவது கூலி வேலைக்காவது போகணும். அப்படி செய்யல ஒரு பயலுக்கு சோறு கிடையாதுடா. நீங்க சோறு போடலீங்கன்னா நாங்க சாப்பிட முடியாதா? சாப்பிடுவடா, சாப்பிடுவேன். எப்படி பிச்சை எடுத்து தாண்டா சாப்பிடனா? மானம் கெட்ட நாய்ங்களா. தூ, ஓ வாயா. ஓ, சாரி சுப்பு, எங்களால தான் உங்களுக்கு இவ்வளவு அவமானமோ. டேய், உன் சாரி இல்ல எங்களுக்கு தேவையில்ல. உன் வேலையை பார்த்துட்டு போ. வாங்கடி. வெள்ளசாமி, நானும் போயிட்டு வரேன். சரி மீனு ஹலோ பசும புரட்சி, பாய். பாய். மறந்துட்டேனே, வெளிச்சாமி இங்க கொஞ்சம் வாங்கல. வந்து உங்க யாருக்குமே இன்னைக்கு சோறு கிடைக்க போறது இல்ல. அதனால இந்த 50 rupees என்னோட gift வச்சுக்கோங்க. நாளைக்கு இல்லனா எனக்கு சொல்லி அனுப்புங்க. வீடு வீடா வசூல் பண்ணி உங்களுக்கு பணம் தரோம். ஓகே, பை பை. Thank you. Thank you. See you. Thank you, thank you, thank you. It's okay, welcome. Bye. பாத்தியாடா, 25 வருஷமா நம்மள பெத்து வளர்த்த அப்பங்க இது வரைக்கும் நம்மள புரிஞ்சுக்கல. 25 நிமிஷத்துல நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு 50 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போறாங்க. They are very great ரா. அரஞ்சனா, ஏன்டா அவனுக்கு பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போறாங்க, அதை போய் கை நீட்டி வாங்குறிய. உனக்கு சூடு சோர்ந்த எதுவுமே கிடையாது. மனுஷனா ரோஷம் வேணும்டா. ஐ சின்னம்மா, வாங்க சின்னம்மா. ஐயா ஐயா, அம்மா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. முண்டோ, இவங்க அம்மா காலமாயி 6 வருஷம் ஆகுது. திரும்ப எப்படி வருவாங்க? யோ தேனந்தனமா பேசாதயா. ஐயா சின்னம்மா வந்திருக்காங்க. நம்ம சித்ராவா? சித்ரா வந்திருக்குதுன்னா கூடவே என் பொண்ணு வந்திருக்கும். மீனு ஆமா. சித்ரா, வாமா. அப்பா. நல்லா இருக்கியா? பிரயாணம் எல்லாம் சௌக்கியமா இருந்ததா? என்ன மாதிரி காலையில 9 மணிக்கெல்லாம் வண்டி ஆரம்பிச்சேன், இவ்வளவு லேட்டா வரியா? ஏயா, வழியில வண்டி ஏதாவது ரிப்பேரா? ஐயா வண்டிக்கு ஒண்ணு இல்லைங்கய்யா, வழியில ஒரு சின்ன பிரச்சனைங்க ஐயா. பிரச்சனையா? என்ன மாதிரி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வழியில என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன், அவ்வளவுதான். கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸா? அது யாரு? அவங்க வேற யாரும் இல்லைங்க. ஊர்ல வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கானுங்களே ஒரு 5-6 பசங்க. இந்த செங்கோடம் பையன், பிச்சாண்டி மாவன், அந்த கோஷ்டியா இருக்கும். அப்படியாமா? ஆமாப்பா. ஏமா, பழகிறதுக்கு ஒரு தராதரம் வேணா? கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்னா பள்ளிக்கூடத்தோட மறந்துடணும். ஊருக்குள்ள வந்துட்டீன்னா நீ பண்ணையார் பொண்ணு, அத மனசுல வச்சுக்கமா. அம்மா, உங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர். அவருக்கு 150 ஏக்கர் நிலம் இருக்குது. பேங்க்ல ஒரு 50-60 லட்சம் ரூபாய் கேட்பாரட்டு கிடக்குது. இதை தவிர ஒரு 10-15 லட்சம் ரூபாய் லேவாதேவியில அநியாய வட்டிக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. யோ, உங்க அந்தஸ்தை சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இப்பேற்பட்ட அப்பாவுக்கு ஒரே பொண்ணா இருக்கிற நீ, உனக்கு சம அந்தஸ்து உள்ளவங்களோட தான் பழகணும். அதுதான் அப்பாவுக்கு பிடிக்கும், அதுதான் அவருக்கு மரியாதை. அங்கிள், மரியாதைங்கிறது சொத்து சொகத்தை வச்சோ இல்ல காசு பணத்தை வச்சோ வரதில்ல. அவங்க அவங்க மனசை பொறுத்து வரது. அதை தெரிஞ்சுக்கிட்டு. ரசதி, ரசதி, அண்ணே, இங்க வாமா. என்னண்ணே? வேலை விஷயமா டவுனுக்கு போறேன், உன்கிட்ட பணம் இருந்தா 20 ரூபாய் எடுத்துட்டு வா. சரிண்ணே. நான் வரதுக்கு லேட் ஆகும், சொல்லிடு. டேய், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு போ. நான் இனிமே இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேமா. ஏன், என்ன ஆச்சு உனக்கு? உங்க வீட்டுக்காரன் சம்பாரிச்சு கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல சாப்பிடறதுக்கு நான் என்ன ரோஷன் கிட்டவனா? ஆமாண்டா, உங்க அப்பாவுக்கும் புள்ள கிட்ட என்ன பேசணும் ஏது பேசணுங்கிற ஒரு விவஸ்தை கிடையாது. உனக்கும் இந்த வெட்டி ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. உங்க 2 பேர் நடுவுல நான் மாடி முழிக்கிறதா? உங்களுக்கு தினமும் இதே பழப்பா போச்சா? உன் கோவத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல வந்து சாப்பிட்டு போ. நான் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன், கையை விடுமா. அப்ப ஆக்கந்தெல்லாம் என்ன சாக்கல்ல எடுத்து கொட்டுறதா? புடிவாதம் பிடிக்காம சாப்பிட்டு போடா. என்ன, அப்பா பத்தி தான் உனக்கு தெரியுமே, அவர் எப்பவுமே இப்படிதான்.
இதெல்லாம் போய் பெருசா எடுத்துட்டு இருக்கியே வா. நீ சாப்பிடல நானும் சாப்பிட மாட்டேன் வா அண்ணே. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? எடுத்துட்டு வந்து கொடு, சாப்பிட்டு போவான். போ. ம். அப்படியே அந்த ஊறுகாயை எடுத்துட்டு வா. சரிம்மா. நல்ல பிள்ளை பெத்த. வா அண்ணே. வா வா உட்காரு. ராசாத்தி, என்ன ராசாத்தி எப்படி இருக்க? வாக்கா, எப்போ வந்த? இப்பதான். என்னென்ன சித்திரக்கா வந்திருக்குது, நீ பாட்டு கும்புன்னு உட்கார்ந்துட்டு இருக்கியே? அதான் நீ பேசிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? போய் ரசம் எடுத்துட்டு போ. என்னக்கா, அண்ணனுக்கு உண்மையில ஏதாவது கோவமா? யாருக்கு தெரியும்? ஆமா, உங்க அம்மா எங்க? கிணத்தடியில இருக்காங்க. ஆண்டி. பெரிய மகாராணி வந்துட்டா. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? சித்ரா, வாமா கண்ணு, எப்ப வந்த? இப்பதான் வந்த. அப்பாவை பார்த்துட்டு நேரா இங்கதான் வரேன். இது பிடிங்க. என்னம்மா இது? ராசத்திக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். பிடிங்க. எதுக்குமா இதெல்லாம்? பிடிங்கண்ணா. வேணாமா. ஐயோ, நீ நல்லா இருக்கான்னு பாரு. இங்க பாருங்க ஆண்டி, நான் இங்க முக்கியமா வந்தது உங்க கூட சண்டை போடுறதுக்கு தான். ஏமா? பின்ன என்ன ஆண்டி, அங்கிள் பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. சுப்பு நடு ரோட்ல வச்சு நீ தண்ட சோறு, நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், சோத்துக்கே வராதன்னு திட்டுறாரு. படிச்சவரப்போ இப்படி எல்லாம் பேசலாமா? பக்கத்துல இருந்த எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சுப்பு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கோம். பின்ன என்னம்மா, அவன் பண்றதும் அப்படித்தான் இருக்கு. படிப்பு முடிஞ்சு 3 வருஷமா ஒரு வேலை வெட்டி கூட போகாம சும்மாவே இருந்தா எந்த மனுஷனுக்கு தான் கோவம் வராது? என்ன ஆண்டி, வேலை கிடைக்காததுக்கு சுப்பு என்ன பண்ணும்? அதுவும் பல இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. சரிம்மா, நம்ம தலையெழுத்து, வேலை வெட்டி எதுவும் கிடைக்கல. அட, கிடைக்கிற வரைக்குமாவது நம்ம வீட்டு வேலைகளை செய்யலாம்ல. அதுவும் செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படிமா? இப்ப சொன்னீங்களா ஆண்டி, அது கரெக்ட். நம்ம வீட்டு வேலையை யார் செய்யலாலும் அது தப்புதான். ஏய், வந்த வேலையை பார்த்துட்டு போணும். மத்தவங்களை கிண்டி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. டேய், அது என்ன சொல்லிச்சு நீ இப்படி கத்துற? மா, உனக்கு மத்தவங்களை பத்தி தெரியாதுமா, சும்மாருமா. ஏண்டி, வெளியில அவ்வளவு ரோஷமா பேசிட்டு வந்தா இங்க வந்து சோத்துக்கு உட்கார்ந்திருக்கான். ஒரு வார்த்தை சொன்னாத சாதிச்சு காட்டணும். அவன் தான் மனுஷன். இவரு இப்படி எல்லாம் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். நான் அப்பவே சாப்பாடு வேணும்னு சொன்ன, கேட்டியா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்க. டேய், சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். அவர் கிடைக்காதா? நீ நீ சாப்பிட்டு போடா. விடுமா. ஏங்க, அவன் சாப்பிட உட்காரும்போது தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுமா? கொஞ்சம் கூட விவசாய கிடையாது. டேய், விஜயா, சாப்பிட்டு போடா. விடு. ஒரு வாயா சாப்பிட்டு போடா. விடு. இந்த வீட்டுல சாப்பிடறத விட எங்கயாவது போய் பிச்சை எடுக்கலாம். விடுமா. சொன்னா கேளுடா. ஏய், ஓட்டு விடுறி. சும்மா இருங்க. அவன் கூட எப்ப பார்த்தா சண்டை போடுறதே உங்களுக்கு குழப்பம் போச்சு. அவன் சாப்பிட உட்காரும்போது நீங்க திட்டணுமா? ஏண்டி, பொறுப்பு இல்லாத பையலுக்கு வெட்டி ரோஷம் எதுக்குடி? இத பாருங்க, பொறுப்புல பேசுறீங்களே, நீங்க மட்டும் எல்லாத்தையும் பொறுப்பா செஞ்சிட்டீங்களா? என்னடா பொறுப்பா செய்யல? உனக்கு சோறு போடலையா? துணிமணி வாங்கி கொடுக்கலையா? இல்ல கடனோட வாங்கி உன்னை படிக்க வைக்கலையா? படிக்க வச்சா மட்டும் போதுமா? ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க. இது வரைக்கும் உங்களுக்காக நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதுன்னு வேலைக்கு வேற தேடி அலையுங்கறியா? இத பாருங்கடா, படிக்க வைக்கிறது மட்டும் தான்டா எங்க கடமை. வேலையெல்லாம் அவன் சொந்த புத்திய வச்சு தேடிக்கணும். புத்திசாலிகளா எவன் எவ்வளவு தரான்? 3 வருஷமா 1008 அப்ளிகேஷன் போட்டு நாயா அலையிறான். எவன் வேலை கொடுத்தான்? லஞ்சம் கொடுத்தாதான் என் வேலை. போன மாசம் கூட ரைஸ் மில்காரு அவர் பையனுக்கு 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்து சட்டம் பேசணும். ரைஸ் மில்கார வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவரா? அவர் 50,000 என்ன லட்சம் ரூபாய் கொடுத்து கூட வேலை வாங்கி கொடுப்பாரு. ஆனா நாங்க எங்க போறது? அம்மா, இந்த பொண்ணு கல்யாணத்துக்காக குருவி சேர்க்கிற மாதிரி 20,000 சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னும் 10,000க்கு எவன் காலில் விழலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கமா? இந்த லட்சணத்துல லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொடுக்கணுமா? ஏங்க, பொண்ணு கல்யாணத்தை அப்புறம் கூட பண்ணிட்டா போகுது. இருக்கிற பணத்தை கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டா பிரச்சனை தீரும்ல. இருக்கிற பணத்தை இவனுக்கு கொடுத்துட்டு இவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? கிழவியான பிறகா? ஏன்பா, அண்ணன் ஒரு வேலைக்கு போனா இதை விட நல்ல இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரா? ஓஹோ, ஆத்தா புள்ள பொண்ணு எல்லாரும் அந்தரத்துல பறக்கிறீங்களா? ஏய், முதல்ல இருக்கிறத வச்சு முழம் போட கத்துக்குங்க. ஏன் உங்ககிட்ட எதுவுமே இல்லையா? 3 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் வித்துட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. அடி செருப்பால பல்லுகளெல்லாம் உடைச்சிடுவேன். ஏண்டா, இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு எங்களெல்லாம் நடுத்தரல விட்டுலான்னு பாக்குறியா? இதோ பாருயா, உயிரே போனாலும் நிலத்தை மட்டும் வைக்க கூடாது. அதை வச்சுதான் நம்ம பொழப்பா நடந்துகிட்டு இருக்க. வேலையும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, நிலத்தை வித்து பணமும் கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு எங்களை படிக்க வச்சுங்க? ஏய், விவசாயத்துல நாங்க பட்ட கஷ்டம் எங்க பிள்ளைங்களும் படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தாண்டா உங்களை எல்லாம் படிக்க வச்சோம். நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை படிக்க வச்சிருக்க மாட்டேன்டா. நீங்களும் இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களும் உங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்க மாட்டோம். எங்கேயாவது பிச்சைக்காரங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்கோம். நீங்க மட்டும் என்ன குபேரங்களா? பிச்சைக்காரங்க தானே. யார பாத்துடா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரங்களை சொன்னா உனக்காக கோவம் வருது? அதை ஏன்டா இங்க வந்து சொல்றேன்? பிச்சைக்காரங்க இருக்கிறத தானே சொல்ல முடியும். அவங்க கிட்ட தகராறு பண்ண மட்டும் நம்ம பிரச்சனை தீர்ந்துருப்பதா? அவங்க பண்ற கலாட்டாவை எப்பவும் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நாம தான் வாய் மூடிட்டு போனோம். டேய் வாங்க, எல்லாம் தட்டா தலை தனியா ஓடி போயிடும். போய வெண்ண. ஏங்க, புள்ள வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படி தகராறு பண்ணி அனுப்புறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவன் நிலத்தை வித்து குடின்னு கேட்கறானே, அது மட்டும் ரொம்ப நியாயமா இருக்கா? அங்கிள், அவங்க நிலத்தை வித்து பணம் கொடுன்னு கேக்குறது தப்புதான். இருந்தாலும் அவங்களுக்கு வேலைன்னு ஒண்ணு வாங்கி கொடுக்க வேண்டியது உங்க கடமை தானே அங்கிள்.
நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மாசம் குறைஞ்சது 2000 3000 உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு அவங்களுக்காக வாங்கின பணத்தையும் ஒரு வருஷத்துல அடைச்சிடலாம். அப்படியே உங்க விவசாயத்தையும் நல்லபடியா பாத்துக்கலாம்ல. நீ சொல்றதெல்லாம் செத்தம்மா. அவன் 1 ரூபா 2 ரூபாயா கேக்குறான், 50,000 ரூபாய் கேக்குறாமா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? ஏன் எங்க அப்பா கிட்ட கேளுங்க. நீங்க விவரத்தை சொன்னா அவர் என்ன கொடுக்காமல இருக்க போறாரு? உங்களுக்கு கேட்க முடியல சொல்லுங்க, நானே கேட்டு வாங்கி தரேன் அங்கிள். ஆமா பிச்சாண்டி, கடனோட கடனா பண்ணையாட்ட பணத்தை வாங்கி இந்த பசங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்துரும். ஒரு பிரச்சனை இல்லையா, பல பிரச்சனை தீரும். பிச்சாண்டி, சித்ரா சொன்ன மாதிரி எப்படியும் பசங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா மாசம் 3000 ரூபாய் சுளையா வரும். அத வச்சு ஒரே வருஷத்துல வாங்கின கடனை அடைச்சிடலாம். அதுக்கு அப்புறம் வரதெல்லாம் லாபம் தானே. இத வச்சு நாம கிணத்தையும் வெட்டிடலாம், வீட்டையும் கட்டிக்கலாமே. முடிஞ்சா ஊர்க்காரங்களுக்கு நாமளே வட்டிக்கு விடலாம். ஊருக்காரங்க என்ன பண்ணையா இருக்க வட்டிக்கு விடலான்ற. ஆனா ஒண்ணு என்ன, பசங்களுக்கு வேலைக்குன்னு மட்டும் பண்ணையாட்ட பணம் கேட்க கூடாது, கிணறு வெட்டுறதுக்குன்னு கேட்கணும். ஏயா பசங்களுக்கு படிப்புக்குன்னு பணம் கேட்கும் போதே உங்க பசங்களுக்கு எதுக்குயா இவ்வளவு படிப்புன்னு கேட்டாரு. இப்ப வேலைக்குன்னு கேட்டா குடுக்காம விட்டாலும் விட்டுருவாரியா? ஆமாமா, என்னதான் பெரிய மனுஷனா இருந்தாலும் நம்ம பசங்க வளர்றதுல கொஞ்சம் பொறாமை இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி நேரத்துல தாயா நம்ம மூளைய கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். செருப்பால் அடி. கணக்கு காட்டலனா பால் கறக்க மாட்டீங்களா? அது இல்லீங்க, இது கூட்டுறவு பால் பண்ண கணக்கு காட்டுறதானுங்க நியாயம். என்ன வெண்டக்கா நியாயம்? யோ கணக்கு பிள்ளை, ஏவா அவன் கணக்கு கேட்கறானோ அவன் மாட்டெல்லாம் கறக்காது, பாலை எங்க வேணாலும் கொட்டி வித்துக்கிட்டோம், பாத்துக்கிறேன். யோ உனக்கு ஏன் இந்த வம்பு? இப்படி அடக்க முடக்கா கணக்கு கேட்டதுனாலதான் சிவப்பு துண்டு வாத்தி பாலை சுமந்துகிட்டு ஊர் ஊரா திரிஞ்சுகிட்டு இருக்கிறான். அந்த நிலைமை உங்களுக்கு எல்லாம் வரணுமா? பண்ணையாருக்கு ஆத்திரத்தை உண்டாக்காம மரியாதையா பால் கறக்கிற வேலையை போய் பாருங்க. போங்கய்யா, அட போங்கய்யா. யோ நீ என்ன அவங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு? அதான் போயிட்டாங்க இல்ல, நீங்க போங்க. போனா போதுன்னு கஷ்டப்பட்டு இந்த ஊருக்குள்ள ஒரு பால் பண்ண கொண்டு வந்தா ஆளாளுக்கு சட்டம் பேசுறாங்க. சட்டம். ஏய், நீங்க எங்கடா வந்தீங்க? கணக்கு கேட்கவா? ஐயோ, நாங்க போய் என்னைக்காவது உங்ககிட்ட கணக்கு கேட்டிருக்கீங்களா? பாலை கறந்து கொடுத்துட்டு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அத வாயை மூடிட்டு வாங்கிட்டு போறவங்க நாங்க. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? அத வந்து பசங்க சுமாரியா, அது வந்து பண்ணையார பயிர் வச்சிட்டோம், கிணத்துல சுத்தமா தண்ணி வத்தி போச்சு, கிணறு வெட்டணும், அதுக்கு ஆளுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது. நீங்க பெரிய மனசு பண்ணி ஆளுக்கு ஒரு 40,000 வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா மீதியை நாங்க எப்படியாவது ஒட்டேஷன் பண்ணி காரியத்தை முடிச்சிருவாங்க. ஏயா, ஏற்கனவே உங்க பிள்ளைங்க படிப்பு செலவுக்குன்னு ஆளுக்கு 10,000 வாங்கிருக்கீங்க, அதுக்கு வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. இப்ப ஆளுக்கு 40,000 கேக்குறீங்களே, எங்க இருந்து கொடுப்பீங்க? ஐயா, எங்க பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லீங்களா? உங்ககிட்ட எப்பவாவது பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருந்திருக்குமா? நீங்க நம்பி கொடுங்க, பயிருக்கு பயிர் டான் டான்னு கடனை கொடுத்து அடைச்சிரும். ஆமாங்க. அடைப்பீங்கடா, அடைப்பீங்க. வாங்குற போது கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு நிப்பீங்க, அப்புறம் பண்ணையாருக்கு பின்னால வேட்டு வைப்பீங்க. யோ, அது உன் வேலையா? இப்போ சட்டம் பேசுறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு கொடுக்காது. என்னமோ உன் வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசுற. ஆமாண்டா, பண்ணையார் வீட்டு பணம் என் வீட்டு பணம் மாதிரி. ஏதாவது பேசினே தூக்கி போட்டு வச்சிருவான் போடு. மிதிச்சிருவியா? மிதியா பார்க்கலாம். பாத்துருவோமா? மிதியா பார்க்கலாம். தள்ளியா? அவங்கெல்லாம் யாரியா? அவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஒரு காலத்துல நம்ம பண்ணையில வேலை பார்த்தவங்க. அவங்க உதவின்னு கேட்டா விட்டுறதா? பிச்சாடி ஐயா, நீங்க 4 பேர் நிலத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, அடமான பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி. வாங்க போலாம். பாருங்க. ஏங்க பண்ண, உங்களுக்கு மண்டையில முடிய தவிர வேற எதுவுமே கிடையாது. பின்ன என்னங்க, ஏற்கனவே ஊர்க்கார பசங்க லா பாயிண்ட் பேசுறாங்க, பத்தாத்துக்கு இந்த பயலுக்கு பணத்தை கொடுத்து ஏத்தி விடுறீங்களா? இப்படி நீங்க ஏத்தி விடுறதுனாலதான் இந்த பயலுக்கு எங்களை மதிக்கிறதே இல்ல. வயல்ல கூலி வேலைக்கு விட்டா கூட வர மாட்டேங்கிறாங்க. அரக்காணி ஒரு காணி நிலம் வச்சுக்கிட்டு நீளக்கிளாறு சட்டம் பேசி திரிறானுங்க. ஊருக்குள்ள இவனுக்கு பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியாது நினைக்கிறியா? இவனுக்கு கொழுப்பு அடக்கணும் தான் இவனுங்களுக்கு கடனை கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க பண்ண? 3 லட்சம் போட்டு தோணுன நம்ம கடத்திலயும் தண்ணி வரல, 50,000 பண்ண இவனுக்கு கடத்துல தண்ணி வந்துட போதா? எப்படியும் ஒரு நாளைக்கு ஐயா காப்பாத்துங்க, கடன் அடைக்க முடியலன்னு என்கிட்ட தான் வந்து நிக்க போறானுங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மொத்த நடத்தையும் குடிக்கிட்டா திமிரு தானா அடங்கிட்டு போகுது. பட்டதாரி நண்பர்களே, சக்சஸ். சக்சஸ் கிடக்கணும் மூதேவி பின்னாலே வந்துக்கிட்டு எங்க ஓரம் கட்டின நீங்க? நான் ஓரம் கட்டினதால உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன நியூஸ்? நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. நல்லா தானடா இருந்தா திடீர்னு வளர்ற. நான் வளரல, உண்மையை சொல்றேன். நம்ம அப்பனுங்களா ஆளுக்கு 50,000 ரூபாய் கடன் வாங்கி நம்ம ஊர் அரசியல்வாதி அஞ்சானஞ்சன்ல அவங்கிட்ட கொடுத்து நம்ம எல்லாருக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஆமா, இதே அப்புறம் உனக்கு தெரியும். பரவாயில்ல, உன் தங்கச்சி சொன்னாலே. அப்படியா? நம்மளுக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆகி போச்சுடா. கை கொடுங்கடா. என்னால நம்பவே முடியலடா. ஏன்னா நம்ம அப்படிங்க நம்ம கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லி போட்டு எப்படா மனசு வந்து 50,000 ரூபாய் கடன் வாங்கினாங்க?
டேய் நம்ம அப்பனுங்க இருக்காங்களே பயங்கரமான கேடிங்க. எப்படி? எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து மீட்டிங் போட்டிருப்பாங்க. நம்ம வேலைக்கு போனா மாசம் 3000 ரூபாய் வரும். அதை வச்சு கடனை அடைச்சு லைஃப் செட்டில் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணிட்டானுங்க. ஆமாடா அந்த செங்கோட இருக்கானே, யார் அந்த நாய்? அவன் தானே அந்த ஒன்றரை கண்ணை எங்க அப்பன். அவன் ஆதாயம் இல்லாம ஆத்துல இறங்கவே மாட்டான். அவன் என்ன கணக்கு போட்டாலும் என்கிட்ட செல்லாது. நான் மட்டும் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினேன், சல்லி காசு அவனுக்கு தர மாட்டேன்டா. டேய், நம்ம அப்பனுங்க நம்மள எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்க, அதே மாதிரி அவங்களே ஆட்டம் காட்டணும்டா. அப்பதான் நம்ம வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். நிறுத்துங்க. வெளிச்சாமி, நீங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. உங்க அப்பாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் பட்டு உங்க வேலைக்காக பணத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஆட்டம் காட்டுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு படிச்சவங்க பேசுற பேச்சா இது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. டேய், இத பாரு, எங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு உங்க எவ்வளவுக்கு அருகதை கிடையாது. இதுக்கு மேல எங்க அப்பனுங்களுக்கு பறிஞ்சு பேசுனீங்க, மரியாதை கேட்டோம். போங்கடி. ஏய், இப்ப அவன பெருசா பேசுறா, மரியாதை கேட்டுடுங்க. ஏய், ஏதாவது பேசுன மொத்த பேருக்கு உதவிட போகுது. டேய், அடிச்சுடாடா நீ, அடிடா பாக்கலாம். ஏய் லூசு, ராத்தி கடுப்பு கலப்பறீங்க, முகர கிழிஞ்சிரும். வா, ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றீங்க. எங்களை என்ன இழுச்சா பண்ண நினைச்சுக்கிறீங்க? டேய் டீக்கல, வேலைக்கு போனா முதல் மதி உனக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் அப்புறம். டேய், வாங்கடா போலாம். இவனுங்களுக்கு சோத்துக்கே வழி இல்ல, என்ன திமிரா பேசிட்டு போறானுங்க பாத்தியா? இவனுங்க எல்லாம் நல்லவங்க சொல்லி இவங்க அப்பனுங்க கிட்ட வேற நீ சிபாரிசு பண்ண. இவனுங்களை இப்படியே விட்டா என்னோட வெள்ளசாமி அவனுங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவான். ஆமாடி, இவங்களுக்கு சரியான சூடு கொடுத்தாதான் திருந்துவாங்க. வாங்கடி.